ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க சுவாமி தரிசனம் பார்க்க போனாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் திருப்பதி லட்டு பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 1:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2,000 கோட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:30 மணி போல் தீர்ந்தது. நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கின அன்னைக்கு அனுமதிக்கப்படுற டைமில் நம்ம நடந்தும் போகலாம், 2 நடைபாதைகளில் ஏதாவது ஒரு இதில், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கின அதற்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டில் அனுமதிக்கிறப்போ நடந்து போகலாம். போகிற வழியில் 1200 படிக்கிட்டு திவ்யதர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் இன்றைக்கி டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு இப்போ சொன்ன இடங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கள். நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போல்லாம். அப்போ டோக்கன் கிடச்சிரும். மறுநாள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15 மணி நேரம் ஆகலாம்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நைட்டு எனக்கு தெரிஞ்சவங்க டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் 8 மணி போல் ஜாயின் பண்ணாங்க. க்யூ தள்ளுமுள் இல்லாமல் ஃப்ரீயாக ஓரளவுக்கு போச்சு, அதாவது ஸ்மூத்தாக போச்சு, கஷ்டம் இல்லாமல் அப்படின்னாங்க. 10:53 போல் டோக்கன் வாங்கியிருக்காங்க. அந்த லைனில் கொடுக்குற டோக்கன் அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு உப்புமாவும் கொடுத்ததா சொன்னாங்க. வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அந்த டோக்கனில் அவங்களுக்கு தரிசன டேட் அண்ட் டைம் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்கிற ரீஎன்ட்ரி பாயிண்ட் W4 கேட் கிட்டே இருக்கும். அது ஒரு 6 மணி போல் போனால் கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டோக்கன் டிக்கெட் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கொடுக்குற டோக்கனை வாங்குறதுக்கு நேற்று 2.25 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. அதை வாங்கிட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி வெளியில் வந்துட்டு திருப்பி போகிற பிளானில் இருக்கிறீங்க ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக அப்படின்னா மொபைல் கொடுக்கறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ரீஎன்ட்ரி பாயிண்டில் டெபாசிட் கவுண்டர் மொபைலுக்கும் லக்கேஜுக்கும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்போ மொபைலை டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். க்யூவில் கொடுக்க முடியாது. அது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. பட் உள்ளே கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. சாயந்தரம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 8 மணி ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓகே இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நைட்டு போல் போங்க. ஹெவி க்ரௌட் இல்லாமல் க்யூ ஸ்மூத்தாக போச்சு, 2.25 மணி நேரத்தில் டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டாக பட்டுச்சு அப்படின்ட்டும் சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தரிசனத்தப்போ இருந்தது அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. டிக்கெட் கிடச்சிருச்சு. ஒருத்தருக்கு 10,500 இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணணும், தனித்தனியாக கிடையாது. பே பண்ணுறப்போ ரெண்டுமே சேர்ந்தாப்பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் 4 மணி போல் திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் பணி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். திருப்பதிக்கு போனால் தரிசனம் பார்த்துட்டு லட்டு வாங்குறது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். நம்ம சாப்பிட்ற ஒரு 50 ரூபா லட்டு அப்ராக்சிமேட்டாக 167லேருந்து 170 கிராம் வெயிட் கொண்டது. அதில் 78 கிராம் சர்க்கரை சேர்க்குறாங்க, 39 கிராம் கடலை மாவு சேர்க்குறாங்க, 36 கிராம் நெய் சேர்க்குறாங்க, 0.07 கிராம் முந்திரி பருப்பு சேர்க்குறாங்க, 0.03 கிராம் உலர் திராட்சை சேர்க்குறாங்க. இது இல்லாமல் கொஞ்சம் கல்கண்டும் சேர்க்குறாங்க. ஸோ ஒரு லட்டில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ கிராமில் சேர்க்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு லட்டுவோட கணக்கு. இந்த லட்டு ஒரு நாளைக்கு 4 லட்சத்துக்கு மேலே தயாரிக்கிறாங்க.
அந்த 4 லட்சத்துக்கு மேலே டெய்லியும் தயாரிக்கிறாங்களா, அந்த லட்டுக்கு தேவையான சர்க்கரை பார்த்திங்கன்னா 32 டன் சர்க்கரை தேவைப்படுமா. கடல மாவு 16 டன், நெய் 16 டன், முந்திரி பருப்பு 3.5 டன், காஞ்ச திராட்சை 2 டன், ஏலக்காய் 400 கிலோகிராம், கல்கண்டு 800 கிலோகிராம். இந்த லட்டுவானது இந்த மே மாதத்தில் மட்டும் 1.21 கோடி லட்டுகளுக்கு மேலே மொத்தமாக விற்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சென்ற வருடங்களெல்லாம் மே மாதத்து கணக்கெடுத்தபடி இந்த வருடம் அதிக அளவில் லட்டுக்கள் விற்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜிஐ ஸ்டேட்டஸ் கொண்ட இந்த லட்டுக்களுக்கு FSSAIயோட லைசன்ஸும் வச்சிருக்கிறதாகவும் ஒரு மெட்டீரியல் இதில் ஆட் பண்ணுறதுமே லேப் டெஸ்ட் செய்துட்டு தான் ஆட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 700 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த லட்டு தயாரிக்கிறதுல 2 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதாகவும், லட்டு கவுண்டரில் மொத்தம் 3 ஷிஃப்ட்டில் 56 கவுண்டரில் லட்டுக்கள் வழங்கப்படுறதாகவும் பக்தர்களுக்கு இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் திருமலாவில் ரூம் எடுக்கணுன்னா கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் கொடுக்குறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,220 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.16 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 40,542 பேர். அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களோட எண்ணிக்கை 2.17 லட்ச பக்தர்கள். 3.99 லட்ச லட்டுக்கள் விற்கப்பட்டதாகவும் 3,342 பக்தர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் நேற்றைய நிலவரம் பற்றி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.